இல்லனா நெட்ல போட்டு அசிங்கப்படுத்துவேன்னு பிளாக்மெயில் பண்ணோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு இந்து. இருந்தாலும் அந்த ராஸ்கல் என்னதான் சொல்றான்னு பாக்கலான்னு அவனை தேடி வந்த. என்ன நீ சொன்னா? எங்க ஆள் வந்தா தானே சொல்றதுக்கு? அவ சொன்ன நேரத்துக்கு கரெக்டா நான் வந்துட்டேன். ஆனா அவனதான் ஆளை காணோம். போன் அடிச்ச ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஓ முன்னாடி இன்னொரு தடவை ட்ரை பண்ற பாரு. This number is currently switched off. கேளு. தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் தான் நீ வருது. சும்மாமா உன் மேல எனக்கு கெட்ட எண்ணம் வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த தடவை அவன் போன் பண்ணட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நான் அவனுக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அவன்? கவலைப்படாத இந்து. என்னங்க, இந்துவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுங்க. சரிம்மா, வரேன் நீ. நான் விட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். பாத்து. பேப்பர்ல என்னத்தை கிறுக்கி வச்சிருக்கா? கிறுக்கி ஏதோ நம்பர்லாம் போட்டு வச்சிருக்கா. ஒண்ணுமே புரியல, எதுவும் புரியல. என்னடா தம்பி பேப்பர்லாம் தூக்கி போடுற? சாரிண்ணே, உங்க மேல பட்டுடுச்சா? தெரியாம போட்டேனே. புரிஞ்சிடுச்சு. சாரிண்ணே. டேய் தம்பி, நான் தான் நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டல. என்னண்ணே சொல்றீங்க? டேய், இது அனுஷ்கா மேல எரிச்ச பேப்பர் தானே? அண்ணா நீங்க வேறண்ணே, சும்மா ஏதாவது பேசாதீங்க. இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லடா. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளுகிளுப்புலாம் இருக்கணும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. அவ ஏதோ பேப்பர்ல எழுதி கிறுக்கி என் மேல போட்டா. என்னன்னு பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியல. சரின்னு வெளியே தூக்கி போடும்போது நீங்க வந்துட்டீங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. சொல்லுங்கக்கா. அது என்னடி கணக்கு? சொல்றேன். அது 132 நாள். உங்க கணக்குப்படி இன்னியோட உங்களுக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 162 நாள். அதுல வீட்டு பிரச்சனை நடந்தது 92 நாள். உங்க கணக்குப்படி வெற்றி மாமா ரூம்ல தூங்கினது 132வது நாள். மிச்சம் இருந்த 30 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தது 10 நாள். அப்ப ஹாஸ்பிடல்ல தாண்டி கன்ஃபார்ம். கன்ஃபார்மா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல். ஏய் பாத்தியா, வெற்றி பூமி குட்டா மாதிரி ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடல்ல தானே சொல்லுங்க. ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல் எல்லாம் இல்ல. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவன் ஹனிமூன கொடைக்கானல் ஊட்டின்னு லோ பட்ஜெட்ல ஆரம்பிச்சு
பிரான்ஸ் சுவிட்சர்லாந்துன்னு ஹை பட்ஜெட் வரைக்கும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி போவாங்க. நீங்க என்னடா அப்பாவுக்கு செலவு வைக்காம ஹாஸ்பிட்டலையே கொண்டாடுறீங்க. ஏய், பாருங்க நான் சொல்றேன் ஹாஸ்பிடல்ல எல்லாம் இல்ல. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஃபியூச்சர்ல டாக்டர் தானே. டேய் நீ இருடா. ஹாஸ்பிடல் அது நடந்ததுனால குழந்தைக்கு ஹாஸ்பிடலோட பேரை வச்சிடலாம். என்ன ஐடியா. ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பேரே வச்சிரலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணது ஜென்ஸ் டாக்டர். லக்ஷ்மிக்கு பொம்பளை புள்ள பிறந்தா என்ன பண்றது? அண்ணி நர்ஸ் பேர் வச்சிடலாம். உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லு 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 சொல்லு. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்காங்க. ஆமா ம் பேசாம சொல்றாங்க இருங்க. ரெண்டு பேரும் உண்மையே சொல்லிடலாம். சொல்லிடுறீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. சொல்லலாமா? அது என்னன்னா சொல்லுங்க. தப்பிச்சு ஓடுங்க. புடிங்க புடிங்க விடாதீங்க. ஏய் ஓடாதீங்க நில்லு. ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம் ஓடு. ஏய் விட மாட்டேன். லட்சுமி ஓடாதம்மா. லட்சுமி வா. என்ன வண்டி ஓட்டுறாங்க? அம்மா அம்மா பாருங்க. வெற்றி எதுக்குடா உன்னை மாத்தி இப்படி கட்டி பிடிக்கிறாங்க? என்னடா என்னன்னு சொல்லுங்க. என்ன கட்டி பிடிக்கிறது? என்ன விஷயம்? என்ன விஷயம் எனக்கு சொல்லிட்டு தெரியாண்டி. எல்லாம் உங்க புள்ள பண்ண கூத்துதான். என்ன அவங்க முதலிரவு ஆஸ்பத்திரியிலே நடந்து முடிஞ்சிருச்சா? ஆஸ்பத்திரியிலேவா? எப்படிமா? அது அப்படித்தான். அப்ப நான் 15 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? சும்மா இருங்க. பாடா, நம்ம குழப்பறியை நிலநாட்டிட்டா. என்ன ஆஸ்பத்திரியில வச்சு நிலநாட்டிட்டேன்னா ஒரு என்ன வெட்கப்பட்டுட்டு? ஐயோ ஏய் இந்து, அருளை பார்க்க போடியா? என்னாச்சு? இல்லம்மா பார்க்கல. ஏன் பார்க்கல? நாங்க போறதுக்கு முன்னாடியே கோடீஸ்வரி அங்க போயிட்டா. தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அவனை பார்க்க தானே போனீங்க? ஆமா, ஆனா நாங்க அவளை ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே, அண்ணியை குறை சொல்லாதீங்க அண்ணே. அவ வாய் கூசாம பொய் சொல்றா. நீயும் அதை நம்புறியா? அவங்க என்ன பொய் சொல்லிட்டாங்க? அம்மா, அருளை தேடி நாங்க போனோம்மா. அவன் அங்க இல்ல. கொஞ்ச நேரத்துல கோடீஸ்வரி கார்ல வந்தா. இந்து நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா. என்ன சொன்னா தெரியுமா அவ? அருள் பிளாக்மெயில் பண்ணானா. அவங்கிட்ட அவனும் இந்துவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு, பணம் கொடுத்தா அதை கொடுத்துறேன்னு சொன்னானா. குடும்பமானம் போயிடும், அதனால பணத்தோட இவளும் வந்தாளா. வந்து போன் பண்ணாளா, அவன் போனை எடுக்கலையா. அவங்க சொன்னதுல உண்மை இருக்க கூடாதானே? அருள் தானே திரு முன்னாடி நானும் அவனும் ஓடி போனதா சொன்னா. ஏன் அருள் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லுங்கண்ணா. உனக்கு கோடீஸ்வரியை பத்தி சரியா தெரியல. அவ ஒரு பண பேய்மா. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை எதுக்கு அழிக்கணும்? மொத்த சொத்தும் திரு பேர்ல இருக்கு, அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? என்ன இது? பின்ன என்னென்ன ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்கண்ணே. அன்னைக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு பண ஆசை இருந்தது. ஆனா அது எல்லாமே அத்தையோட மரணத்துக்கு முன்னாடின்னு. அத்தையோட இழப்பு அவங்கள மாத்திருச்சுன்னு. சாக துணிச்சாங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் விட்டிருந்தா கூட அவங்க உயிர் போயிருக்கும். அதுக்கப்புறம் எப்படின்னு நான் அவங்கள சந்தேகப்பட முடியும்? அண்ணி முதல்லயே அருளை வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அவனுக்கு வீட்டுல இடம் கொடுக்காதன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட சகஜமா பழகாதன்னு சொன்னதும் அண்ணிதான். நான் தான் அவங்க பேச்சை கேட்காம எல்லா தப்பையும் பண்ணேன். இப்போ அனுபவிக்கிறேன். எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு அவங்கள சந்தேகப்படுறது எந்த விதத்துல நியாயம் என்ன? நீ மறக்கலாம் லக்ஷ்மி. தப்பு செஞ்சது நான் தானே. நான் எப்படி மறக்க முடியும்? அப்போ இதுவும் உங்க ஞாபகத்துல இருக்குல்ல? அடி அனுஷ்கா, அனுஷ்கா